ஆட்சி அமைக்க தமிழ் கட்சிகள் எமக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதாக இந்த செய்தினை வீரகேசரி பத்திரிகை தந்திருப்பதை காணலாம். எனவே தமிழ் மக்களுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை மக்கள் இந்த தேர்தல் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எமக்கு தமிழ் கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும், பாராளுமன்ற தேர்தல் மாற்றம் என்று சொல்லித்திருந்தவர்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சிறந்த பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது என்பதாக சுமந்திரன் இந்த கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் 58 சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். குறைந்தது 40 சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து 6 மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியும் பலவீனம் அடையவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக அதைவிட பலமுள்ளதாக வந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகிறார்கள். அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும். மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே 6000 ஏக்கர் பறிபோகிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிற இந்த வேளையிலே ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். அந்த வர்த்தமானி பிரசுரத்தை உடனடியாக மீள கைவாங்குமாறு அரசாங்கத்திடம் நாங்கள் மக்கள் ஆணையோடு கோருகிறோம். தமிழ் மக்களுடைய அடையாளத்தை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே மக்கள் மனதில் ஆழ இந்த விடயங்கள் பதிந்திருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த நிலைப்பாட்டுக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். அது வெளிப்படையாக வெளிவந்திருக்கிறது. நாங்கள் சபைகளை அமைக்கும் போது ஏனைய தமிழ் கட்சிகளுடன் கலந்துரையாடி ஆராய்ந்து முன்னேற்றகரமான முடிவுகளை எடுப்போம் என்றும் அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த பிரதேச மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதை இந்த வேளை உறுதியளிக்கிறேன். உள்ளூராட்சி சபைகளில் தெரிவாகியுள்ள எமது அங்கத்தவர்களுக்கு கடந்த முறையைப் போல பயிற்சிகள், கலந்துரையாடல்கள், தவிசாளர்களுக்கு விசேட பயிற்சிகள் கொடுத்து திறமையான நிர்வாகத்தை நடாத்த ஆவண செய்வோம். எனவே வடக்கில் மக்களின் ஆணை தேசிய மக்கள் சக்தி கிடைத்திருப்பதாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கூறி வரும் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் இதற்கு பதில் கூற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கிடைக்கவில்லை என்னும் பாராளுமன்ற தேர்தல் 25% வாக்குகளை யாழ்ப்பாணத்தில் பெற்றுவிட்டு மக்கள் ஆணை கிடைத்துவிட்டதாக கூறுவது தவறான கருத்து. இந்த தேர்தல் முடிவுகளை கவனிக்க வேண்டிய விடயங்கள் பல இருப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக 2018ஆம் ஆண்டு போட்டியிட்டு வென்றதை விட இம்முறை இலங்கை தமிழரசு கட்சி தனியாக போட்டியிட்டு வென்ற முடிவு பலமானது. இந்த தேர்தல் முறையில் கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து ஒன்றாக இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை இணைத்து அமைப்பது சரியானது என்பதே பலருக்கு புரியவரும். கட்சியை உடைத்து விட்டோம், கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்கிறவர்களுக்கும் இந்த தேர்தல் நல்ல படிப்பினையை கொடுத்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி பலவீனம் அடையவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருப்பதை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக இருப்பது பலமானதாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கி வருகிறார்கள். அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு வழங்கும் போது எல்லா இடங்களிலும் ஆட்சி அமைக்க முடியும். இது கூட்டணியாக உருவாகுமா என்றால் நிச்சயமாக உருவாகும். கடந்த பாராளுமன்றம் முடியும் வரை கூட்டமைப்பாகத்தான் பாராளுமன்ற குழு இயங்கியது. ஆனால் தேர்தல் வந்தபோது தனியாக போட்டியிட்டார்கள். பாராளுமன்ற தேர்தல் தனியாக போட்டியிடக்கூடாது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தனியாக போட்டியிட வேண்டும். தேர்தல் முறைகளை அனுசரித்து பழக வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று இலங்கை தமிழரின் கருத்து சரியாக இருக்கிறது. நாங்கள் சேர்ந்து இணைந்து இருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. எங்களுடைய நிலங்களில் 6000 ஏக்கர் நிலங்கள் பறிபோகும் சூழல் எழுந்திருக்கும் நிலையில் ஏற்கனவே அறைகூவலை விடுத்திருக்கிறேன். மீளவு மக்கள் ஆணையோடு கோரிக்கையை முன்வைக்கிறேன். வர்த்தமான பிரசுரத்தை உடனடியாக மீளப்பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் சுமந்திரன் இந்த செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.